அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தோடும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குரோதி வருடம் இருக்கு. அதன் பிறகு விஸ்வாசுவ ஆண்டு நமக்கு பிறக்க இருக்குது. இது தமிழ் வருடத்தின் 39வது வருடம். இந்த ஏப்ரல் மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் மீன ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷராசிக்குள்ள நுழைய போறாரு. சூரியன் மேஷராசிக்குள்ள நுழைவதைத்தான் நம்ம சித்திர மாதம் அப்படின்னு சொல்லுறோம். சனி பகவான் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு. அதனால மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாகுது. மகர ராசிக்கு 7.5 சனி முற்றிலுமே முடிஞ்சிருச்சு. மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. கும்ப ராசிக்கு பாத சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. ரிஷப ராசியில குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாரு. மிதுன ராசியில சஞ்சரிக்கிறாரு செவ்வாய். அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. கன்னி ராசியில கேது இருக்கிறாரு. மீன ராசியில சூரியன், சுக்கிரன், சனி பகவான், ராகு பகவான் அப்படின்னு 4 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில சுக்கிரன் வக்கரம் பெற்று தான் சஞ்சரிக்கிறாரு. புதன் கும்பராசியில ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. துலாம் ராசியில சந்திரன் இருக்கிறாரு. இப்படிதான் இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் இருக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் கிரகங்களோட சஞ்சாரத்தை பொறுத்து எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். காலச்சக்கரத்தின் 6வது ராசி கன்னி ராசி. உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். உங்க ராசிநாதன் புதன் மாத தொடக்கத்துல கும்பராசியில இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி மீன ராசிக்கு போறாரு. அதுவும் நீச்சமா போறாரு புதன். அங்க இருக்கக்கூடிய சூரியனோட சுக்கிரனோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறதால நல்ல மாற்றம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் செயல்படுவதால ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும். உங்களுக்கு புகழ்மிக்கவர்களோட சந்திப்பு கிடைக்கும். உங்களுக்கு சப்தமஸ்தானத்துல புதன் சஞ்சரிக்கிறதாலையும் அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதாலையும் எதிர்மறை சிந்தனைகளை அதிகரிக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க ராசியிலேயே கேது இருக்கிறாரு. அப்ப தடை தாமதங்களை உருவாக்கி பின் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு. பொருளாதாரத்துல பற்றாக்குறை வரலாம். புதிய முயற்சிகள்ல போராட்டம் இருக்கும். கடுமையா முயற்சி செய்தாலும் காரியம் கடைசி நேரத்துல கை நழுவி போகும். எந்த காரியமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. அதே மாதிரி மாதத்தின் தொடக்கத்துல செவ்வாய் மிதுன ராசியில இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி கடக ராசிக்கு போறாரு. கடகத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது இடம் பூமியால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடியும். குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது அவ்வப்போது சண்டைகள் வந்தாலும் ஒற்றுமையும் இருக்கும். உங்களுக்கு உடன்பிறப்புகளால உங்களுக்கு சில காரியம் அப்படிங்கிறது நடக்கும். மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் வக்கரம் பெற்றுதான் சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் உங்க ராசிக்கு தனாதிபதியாவும் இருக்கிறாரு, பாக்கியாதிபதியாவும் இருக்கிறாரு. அவர் வக்கரம் பெறதால சுப நிகழ்ச்சிகள்ல தடைகள் ஏற்படும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால பிரச்சனைகள் வரும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்குவீங்க. பணப்பற்றாக்குறையின் காரணமா வாங்கிய பொருளை வாங்கிய இடத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை கூட கன்னிராசிக்காரர்களுக்கு வரும். உங்க ராசிநாதனோட புதனோட பார்வை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. சுக்கிரனோட பார்வையும் இருக்குது. 7ஆம் வீட்டுல 5 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. அதனால இருக்கிற இடத்தை விடவும் அவருடைய பார்வைக்கு பலன் அதிகம் உண்டு. அப்படிங்கிறதால சுக்கிரனோட பார்வையும் புதனோட பார்வையும் கன்னிராசிக்கு இருக்கிறதால தெளிவான சிந்தனை இருக்கும். உங்களுக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது அவ்வப்போது தோன்றினாலும் யோசிச்சு நல்ல தெளிவான முடிவை எடுப்பீங்க. தொழில் முயற்சி, வேலையில மாற்றம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா தெளிவான சிந்தனை அப்படிங்கறத இருக்கணும். தெளிவான முடிவு எடுக்க முயற்சி பண்ணுங்க. கன்னிராசிக்காரர்கள்லாம் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்திருந்த செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்துல சனி பகவானால உங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் அப்படிங்கிறது என்ன முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் பொருட்படுத்தாம அடுத்த அடியை நோக்கி நீங்க வச்சுக்கிட்டு இருக்கணும். சின்ன சின்ன தடுமாற்றம் கண்டகச்சனியால கன்னிராசிக்காரர்களுக்கு வரும். சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டாரு. இதுவரைக்கும் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாரு. அதாவது கடன், நோய், பகை, எதிரியை குறிக்கக்கூடிய இடத்துல இருந்தாரு. உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுத்திருப்பாரு. கடன் இருந்துச்சுன்னா அடைச்சு முடிச்சிருப்பாரு. எதிரிகள் அப்படிங்கிறது இருந்திருக்க மாட்டாங்க. 6ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு இப்ப 7ஆம் இடத்துக்கு, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பேச்சாகி இருக்கிறாரு சனி பகவான்.
இதனால வேலையில கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இடமாற்றம் பதவி மாற்றம் வர்றதுக்கு கூடுதலான உழைப்பு இருந்தாலும் குரு பகவானுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கிறாரு. அப்ப வரக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுதும் பயணம் செய்யும் பொழுதும் அலட்சியம் காட்டாம கவனமா இருக்கிறது நல்லது. உடல் நலத்துல அக்கறை காட்டணும். எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க அலைச்சல் ஏற்பட்டாலும் முடிவில் சாதகமான பலன் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. பொருளாதார நிலையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தகுந்த நன்மைகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போகணும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய கருத்துகளுக்கு எதிர்கருத்துக்களை தவிர்ப்பதை முற்றிலுமா தவிர்த்துக்குங்க கன்னிராசிக்காரர்கள். இந்த மாதம் முழுவதுமே உங்க ராசியிலேயே கேது இருக்கிறாரு. மாத தொடக்கத்துல சூரியன், புதன், சனி, சுக்கிரன், ராகு அப்படின்னு 7ஆம் வீட்டுல 5 கிரகங்களோட பேச்சு இருக்குது. அப்ப நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல தடங்கல்கள் ஏற்படும். திருமண உறவுகள்லாம் ஒரு பதட்டம், ஒரு கருத்து வேறுபாடு இதெல்லாமே வரும். உங்களுடைய மனைவியோட உடல் ஆரோக்கியத்திலும் கவனமா இருங்க. காதல் உறவுகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம்னு சொல்லணும். உங்களுடைய காதல் உறவு திருமண உறவாக மாறும். உழைக்கும் மக்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சாதகமாக இருக்குது. இருந்தாலும் பல சவால்களும் உங்களுக்கு காத்திருக்கு. எதிர்த்து போராடுனீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு. வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் பல சவால்களை சந்திப்பீங்க. 7ஆம் வீட்டில் 5 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. அப்போ தொழிலில் தடைகளை உருவாக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் கூட்டாளிகளோடு ஈடுபடாமல் ஒன்றா அமர்ந்து அன்பாக பேசுனீங்க அப்படின்னா வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள்லாம் கடினமாக படிக்கணும். படிப்பை தவிர வேற எந்த விஷயத்திலையும் உங்கள் கவனம் செல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. 7ஆம் வீட்டில் 5 கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிந்து கொள்வதில் சிக்கல்கள் இருக்கும். திருமணமானவர்களுக்கெல்லாம் இது ஒரு கடினமான நேரம். குடும்ப சூழலும் அவ்வளவா சிறப்பாக இருக்காது. இருவருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கறாரு. அப்ப நீச்ச நிலையில பார்த்தாலும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. நல்ல லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கும். திருமண விஷயத்துல சரியா வரன் அமையிலேயே அப்படின்னா இனிமேல் சரியான வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டுல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது நல்ல திருமண யோகத்தை கொடுக்கும். கடைசி நேரத்தில் மணமகன் மணமகள் மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கூட சிலருக்கெல்லாம் உண்டு. மாற்றங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம். 7ஆம் இடத்துல வலுவிழந்து இருக்கிறதால வாழ்க்கை துணை மற்றும் தொழில் பார்ட்னர்களோடு மிகுந்த கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணைக்கெல்லாம் உங்கள் மீது அதிருப்தி, அதீதமான குணமாறுதல் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதனால உங்களுடைய செயல்பாடுகள் அவர்களை ரொம்ப பாதிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்களிடத்துல அன்பா நடந்துக்க முயற்சி செய்யுங்க. தொழில் கூட்டாளிகளோடலாம் பிரிவு ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மனதுக்குள்ள ஒரு தவிப்பும் கொந்தளிப்பும் இருக்கும். தொழிலில் கவனமாக இருக்கணும். வெளிநாடுகளில் சொத்து வாங்குவதை தவிர்த்துக்குங்க. வெளிநாடுகளில் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுதுல தான் எச்சரிக்கையாக இருக்கணும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். பொருளாதாரத்தில் அலைந்து திரிந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு கூடுதல் வருவாய் அப்படிங்கிறது உண்டு. குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதால தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் இருக்கும். காதல் அப்படிங்கிறது வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் கைக்கூடி வரும். நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். 6ஆம் இடத்துல இருக்கும் சனியும் 7ஆம் இடத்துக்கு செல்வதால வேலை செய்யும் இடத்துல எதிர்த்து பேசுவதையும் கடினமாக நடந்து கொள்ளுவதையும் தவிர்த்துக்குங்க. இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம்.